வியூவர்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். போன்லெஸ் சிக்கனை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பொடியாக கட் பண்ணணுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. கருவேப்பிலை, அப்புறம் வந்து மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியும் அவ்வளோ பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஃப்ளேவருக்காக பார்த்திங்கன்னா பச்சை மிளகா எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து கடாயை வச்சு லைட்டாக வந்து சமையல் எண்ணெய் ஊற்றிட்டு அதுலேயே பார்த்திங்கன்னா பச்சை மிளகா போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தையும் சேர்த்துட்டு லைட் ப்ரௌன், அதாவது ஒரு லைட் ப்ரௌன் வரும் பாருங்க, அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க வெங்காயத்தை. அப்போ வந்து லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளி, கருவேப்பிலை இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு லைட்டாக சால்ட்டு போட்டு அந்த தக்காளி வந்து தெரியாத அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஏன் எதுக்காக சொல்கிறேன்னா, இது வந்து ஸ்டஃபிங்காக தாங்க இது ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா வந்து வதக்கி எடுத்தோன்னா இந்த மாதிரி வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள்தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன். அப்புறம் ஃப்ளேவருக்காக லைட்டாக கரம் மசாலா சேர்த்துருக்காங்க. இது நல்லா போட்டு இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கிட்டு நல்லா அந்த லைட்டாக பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க சிக்கனை எடுத்து போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்கிட்டிங்கன்னா அந்த மசாலாலாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் மிக்ஸ் ஆகிடும். நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கினாலே சிக்கன்லாம் வந்து சூப்பராக வெந்துடும். ஆனால் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா மசாலா வாசனை போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்து நான் நல்லா கொதிக்க விட்டு அது ட்ரை ஆகிற அளவுக்கு விட்டுருங்க. இன்றைக்கி என்ன தம்பி செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து செய்கிறேன்னா அவர் வீடியோ எடுக்க தாங்க கூப்பிட்டேன். அவர் நான்ட்டார், நீங்கள் சொல்லுங்கள் மம்மி நான் செய்கிறேன் அப்படின்ட்டு ஒரே ஆடம். சரிப்பா செய்ய எப்படியோ ஒன்று வீடியோ போட்டால் சரின்னு சொல்லிவிட்டு அவரை நாங்கள் பக்கத்தில் நின்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க அதை செஞ்சுட்டாரு. இது மாதிரி நல்லா ட்ரை, அந்த தண்ணி வந்து ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது. நல்லா ட்ரை ஆகிட்டோடனே லைட்டாக வந்து நான் சின்னமன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம்லாம் அது ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் எதுக்காக இதை சேர்த்தேன்னா அது ஒரு தனி ஃப்ளேவர் ஒன்று கொடுக்குங்க. அது யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும். அந்த ஃப்ளேவருக்காக தான் நான் சேர்த்தேன். இன்றைக்கி சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி அதை எடுத்து சைடில் வச்சாச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்டஃபிங்க்கு தான் அந்த சிக்கன். இது இப்போ வந்து மேலே என்ன பண்ண போகிறாங்க, ப்ரெட்டை வச்சு தாங்க நம்ம அதை க்ளோஸ் பண்ண போகிறோம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இன்றைக்கி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்க போகிறேன். அதுக்காக நான் மசாலா டப்பாவில் இருக்க அந்த மசாலா டப்பாவில் பார்த்திங்கன்னா அந்த இதில் போட்டு இப்போலாம் அந்த கிண்ணம் எடுத்திருக்கேன். இது கரெக்டாக இருந்ததுங்க எனக்கு. தம்பி செய்யறதுனால அதை கட் பண்ணுறதுக்காக கத்திலாம் எடுத்தேன். நம்ம கையிலே வந்து உரிச்சு எடுத்துனோன்னா அது வந்து தனியாக வந்துடும். இது வந்து வேஸ்ட் பண்ண போகிறது இல்லைங்க. வழக்கம் போல் நம்ம என்ன செய்வோம், அது வேஸ்ட் ஆகிறதுல எடுத்து ப்ரெட் க்ரம்ஸ் தாங்க பண்ணி வைக்க போகிறேன். இது வேஸ்ட் ஆகும்னு நினைக்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடுத்து வச்சு ப்ரெட் க்ரம்ஸ் செஞ்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அது எவ்வளோ நாள் வேணாலும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா நல்லாயிருக்கும். வெளியில் வைக்காதீங்க, ஃப்ரிட்ஜில் வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் அரைச்சிட்டு மிக்சியில் போட்டு ஒரு அரை அரைச்சிங்கனாலே அது ஃபுல்லாக தூளாகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தம்பி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாரு. இப்போ இதுக்கும் மேலே அதாவது என்ன சொல்கிறது, இதுக்கும் மேலே ஒரு கோட்டிங் மாதிரி கொடுக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுல் எடுத்துகிட்டு டிஷ்ஷோட பேர் தெரியுன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ, அப்போ தான் சொல்லுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கடல மாவு வந்து நான் இந்த பேட்டரிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக மெஷர்மெண்ட்லாம் எடுக்கலைங்க. இது நான் அப்படியே வந்து சேர்த்துக்கிட்டேன். இந்த பவுலில் வந்து பார்த்திங்கன்னா பாதி பவுல் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன், ஒரு 3/4 பவுல் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். அது கூடயே பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவு, அதாவது ஒரு பங்கு அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேங்க. அப்புறம் இந்த பேட்டருக்கான சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூன் அளவுக்கு இந்த கரெக்டாக இருந்ததுங்க இந்த பேட்டருக்கான சால்ட்டு. இது தாங்க. இந்த 3த்தையும் போட்டு நம்ம பஜ்ஜி மாவு பிசைவோம் பார்த்திங்களா, அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைச்சு எடுத்துக்கோங்க. இது கூட தம்பி தாங்க செய்கிறாரு. பேட்டரை கூட அவர் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் பக்கத்தில் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவர் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. பாருங்கள், பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சிட்டாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சோம் பார்த்திங்கன்னா அந்த 2 ப்ரெட்டு இது எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சு பாருங்கள் அந்த தொக்கு மாதிரி சிக்கனை, அதை எடுத்து வச்சு மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நான் ஐஸ்கிரீம் குச்சி எங்கள் வீட்டில் இருந்ததுங்க, அதனால் நான் வந்து அதை வச்சு செய்கிறேன். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நான் எப்படி செய்யணும் அப்படியே செய்யுங்க. இப்போ நான் ஐஸ்கிரீம் குச்சை அந்த சிக்கன் வச்சேன் பார்த்திங்களா, அந்த ஸ்டஃபிங் அது மேலே வச்சு இன்னொரு பிளட் ஸ்லைஸை வச்சு அதை வந்து மேலே வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கடலை மாவு பேட்டர் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரண்டியில் எடுத்து மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே சைடெல்லாம் வந்து அது தானாக ஸ்ப்ரெட் ஆகிடும். என் பையன் தோசை மாதிரிலாம் ஊற்றுறான், சொன்னால் கேட்கவே மாட்டுறான். ஊற்றாதறான்னா அப்போ தாங்க ஊற்றுறான். அது பாருங்கள், நம்ம மேலே ஊற்றும் போதே பார்த்திங்கன்னா சைடெல்லாம் கூட அது கவர் ஆகிடுது.
இது சைடெல்லாம் அப்படி வந்து உங்களுக்கு ரொம்ப லூஸாக பண்ணிங்கன்னா அது வந்து அந்த ப்ரெட் வந்து பிஞ்சு கீழே வந்துருங்க. கொஞ்சம் வந்து பேட்டர் கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் வந்து நம்ம 2 பக்கமும் ஊற்றும் போது நல்லா அது அந்த சைடெல்லாம் வந்து கோட்டிங் ஆகி வரும். பாருங்கள் சூப்பராக அந்த தோசை சுடாதுன்னா கேட்கலங்க. 2 பக்கமும் தோசை சுட்டு வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது இந்த கார்ன்ஃப்ளெக்ஸும் ப்ரெட்டும் வந்து நான் வந்து மிக்சியில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட ப்ரெட் இப்போ நம்ம கட் பண்ண பார்த்திங்கன்னா அந்த தூளே இருந்தால் கூட நீங்கள் வந்து அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுட்டு இப்போ 2 பக்கமும் அதை மேலே தூவி எடுத்துக்கோங்க. நான் எதுக்கு கார்ன்ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணேன்னா, நான் அதாவது முறுக்கு சாப்பிடும்போது எந்த முறுமுறுன்னு இது இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கிறிஸ்பினஸ் அது மாதிரி இருக்கும். கார்ன்ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணேன். இருந்தால் யூஸ் பண்ணி, இல்லைனா பிரெட் க்ரம்ஸே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் திருப்பி பொறுமையாக போட்டு எடுத்துகிட்டு இதை வந்து நான் வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தேங்க ஃபேன் காற்றுல. அதிலே பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிடுச்சு. இல்லை உங்களுக்கு ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா ஒரு 1/4 மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க. எடுத்துகிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டு 2 பக்கமும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரௌன் கலரில் ஆகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க. பாருங்கள் பொறுமை ஒன்று தாங்க பண்ண முடியும். நான் இன்றைக்கி சின்ன கடாயில் எடுத்திருக்கேன். 2 பக்கமும் மீடியம் ஃப்ளேம். எதுக்காக மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணால் ப்ரெட் தூளில் பண்ணாலும் சரி, கார்ன்ஃப்ளெக்ஸ் பண்ணலாம். ஏன்னா மேலே வந்து அது சீக்கிரமாக ப்ரௌன் ஆகிடும், உள்ளே வந்து வேவாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இதோட பேர் பார்த்தீங்கன்னா சிக்கன் கேண்டி ப்ரெட் ரெசிபிங்க. இதோட பேர் திருப்பி சொல்கிறேன், சிக்கன் ப்ரெட் கேண்டி ரெசிபிங்க. இது எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிச்சிருந்துங்க. 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராகவே இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.